நிஜமான கதைகளு சுவையோடு சுகமாக உருவான கதைகளு. குட்டி ஸ்டோரியோட வாசிக்கலாமாங்க பகுதியில் இன்னைக்கு நான் வாசிக்க போகிற நூல் ஃபைண்டிங் ஹோம். இந்த கதையை எழுதினவங்க எஸ்டலி மேசா. இந்த கதையை எழுதின ஆத்தரோட வீடு 2017 மெக்சிகோவை தாக்குன ஹரிக்கேன் புயலால் காணாமல் போயிடுச்சு. கதைக்குள்ளே போகலாமா? ஒரு நாள் எலிக்குட்டி அதோட வீட்டில் உட்காந்து காலையில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் காஃபி குடிச்சிட்டு வேலைக்கு கிளம்பிச்சு. கோடைக்காலம் முடிஞ்சு இலையுதிர் காலம் வந்த சமயத்தில் செம்மையா வெளியே காத்தடிச்சுது. அந்த காத்தோட என்னோட வீடும் கலைஞ்சு போச்சு. இப்போ என் வீட்டைங்க நான் தேடிக்கிட்டு இருக்கேன். காற்று எந்த பக்கமாக வீசுச்சோ அந்த பக்கமாக தான் என் வீடு கண்டிப்பாக இருக்கும்ல. அதனால என் வீட்டை இந்த காற்று எங்கே தூக்கிட்டு போச்சுன்னு தேடி நான் நடந்துட்டு இருந்தேன். ஆனால் ரொம்ப தூரம் நடந்து நடந்து எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. வேற யாராவது எனக்காக என் வீட்டை கண்டுபிடிச்சி தருவாங்களான்ற அளவுக்கு நான் சோர்ந்து போய் உக்காந்துருந்தேன். அப்போதான் அங்கே யார் வந்தா தெரியுமா? லோபோ லொபிட்டோ. அவரோட ஹார்ன் அடிச்சுக்கிட்டே என் பக்கமாக வந்தார். என்ன காஞ்சோ இங்கே உட்காந்துருக்க அப்படின்னு அவர் கேட்டார். வரியா, நான் வேணா உனக்கு லிஃப்ட் தரேன், வா நம்ம போகலாம் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னதை கேட்டதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நான் காற்றுல தொலைஞ்சு போன என்னோட வீட்டை தேடிக்கிட்டு இருக்கேன், எனக்கு நீங்கள் உதவி பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டேன். கொஞ்சம் கூட யோசிக்காம சரி வா நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு அவரும் என்னை கூட்டிகிட்டு கிளம்புனாரு. நாங்கள் 2 பேரும் அங்கே இருந்த மலைகளெல்லாம் தாண்டி என்னோட வீட்டை தேடினோம். ஆனால் எங்கே தேடியும் என்னோட வீட்டை எங்கள் 2 பேராலையும் கண்டுபிடிக்கவே முடியல. இப்படி சோகமாக இருந்த காஞ்சோவை கொஞ்சமாவது சந்தோஷப்படுத்தலான்னு லோபோ காஞ்சோவை அதோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போச்சு. வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் அவங்க ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் லோபோ சொல்லிச்சு, ஏன் இவ்வளோ சோகமாக இருக்க? எங்கேயும் போயிடாது, உன்னோட வீடு திரும்ப கிடச்சிரும், சரி அப்படின்னு சொல்லி அதோட கேமராவில் ஒரு ஃபோட்டோ எடுத்து என்கிட்ட கொடுத்துச்சு. நீங்கள் செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி லோபோ, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் என் வீட்டை தேடி போனேன். இப்பயும் நான் நடந்து நடந்து ஒரு காட்டுக்குள்ளே வந்துட்டேன். ஆனால் இன்னமும் என்னால் என்னோட வீட்டை கண்டுபிடிக்க முடியல. திடீர்னு பார்த்தா மரக்கிளைகள்லாம் அசைகிற மாதிரி இருந்தது. மேலே யார் இருந்தா தெரியுமா? என்னோட ஃப்ரெண்டு பெரோசோ தான். ஏன் கொஞ்சம் கவலையாக இருக்க அப்படின்னு பெரோசோ என்னை பார்த்து கேட்டான். அது இந்த காற்று என்னோட வீட்டை தூக்கிட்டு போயிடுச்சா, அதான் என் வீடு இங்கே எங்கேயாவது இருக்கான்னு தேடி வந்தேன் அப்படின்னு சொன்னேன். சரி வா நம்ம 2 பேரும் சேர்ந்தே உன்னோட வீடை தேடலான்னு பெரோசா சொன்னான். அவங்க 2 பேரும் அந்த காட்டிலேயே இருக்கிற பெரிய மரத்தோட உச்சி கிளையில உட்காந்து காடு முழுக்க தேடினாங்க, காஞ்சோவோட வீடு எங்கேயாச்சும் இருக்குமான்னு. ஆனா எங்க தேடியும் அவங்களால அந்த வீட்டை கண்டுபிடிக்கவே முடியல. அது இலையுதிர் காலம்ன்றனால தர முழுக்க இலைகளா உதிர்ந்து கிடந்தது. அதுக்கு நடுவுல காஞ்சோவோட வீடு அவங்க கண்ணுக்கு தென்படவே இல்லை. ஐயோ சாரி காஞ்சோ, என்னால் உன் வீட்டை கண்டுபிடிச்சி தர முடியல அப்படின்னு பெரோசோ ரொம்ப சோகமாக சொன்னான். ஆனால் என்கிட்ட உனக்கு தரதுக்கு வேற ஒன்று இருக்கு, அது என்ன தெரியுமா அப்படின்ட்டு பெரோசோ அவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு குட்டி பூவை அவனோட ஞாபகார்த்தமாக காஞ்சோ கிட்ட கொடுத்தான். ஐ, இந்த பூ பார்க்க ரொம்ப அழகா இருக்கேன்னு காஞ்சோவும் ரொம்ப சந்தோஷமா அந்த பூவை வாங்கிக்கிட்டான். சரி நம்ம திரும்பவும் சந்திக்கலாம், நீ பண்ண உதவிக்கெல்லாம் ரொம்ப நன்றி. நான் என்னோட வீட்டை தேடி இப்போ ரொம்ப நம்பிக்கையா போறேன், எங்கேயாவது என்னோட வீடு கிடைக்கும்னு நம்புறேன், பார்க்கலாம் அப்படின்னு பெரோசோ கிட்ட சொல்லிட்டு காஞ்சோ கிளம்பிச்சு. அப்படி நடந்து நடந்து வந்து காட்டுக்குள்ள இருந்து ஒரு நகரத்தை சேர்ந்துச்சு. நகரத்துல என்ன இருக்கும்? நிறைய வீடுகள் இருக்கும். ஆனா காஞ்சோவோட வீடு அங்க இல்லை. திடீர்னு பார்த்தா காஞ்சோவோட நண்பனான புகிதா அங்க இருந்தாங்க. ஏய் புகிதா, இங்க பாரு, நான் காஞ்சோ வந்திருக்கேன் அப்படின்னு காஞ்சோ சொன்னான். ஹை காஞ்சோ, உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு, வா அப்படின்னு புகிதா காஞ்சோவை தன்னோட வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. புகிதாவோட வீட்டுக்கு வந்ததும் ஒரு டீ குடிச்சிட்டே காஞ்சோ தன்னோட பிரச்சனையெல்லாம் சொல்லிச்சு. காத்துல என்னோட வீடு தொலைஞ்சு போச்சா, அதை தேடி தான் காடு மலையெல்லாம் அலைஞ்சு இப்போ இந்த நகரத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு காஞ்சோ சொல்லிச்சு. நான் உனக்கு ஏதாவது உதவி பண்ணலான்னு தான் நினைக்கிறேன், ஆனால் என்னால் உன் வீட்டை தேட முடியுமான்னு தெரியல. அதுக்கு பதிலாக
நீ இப்போ ரொம்ப சோகமாக இருக்கல்ல, என் இசை மூலமா என்னால் உன்னை சந்தோஷப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு புகிதா பாட்டு பாடி தனக்கு தெரிஞ்ச கதைகள்லாம் சொல்லி காஞ்சோவை சந்தோஷப்படுத்தினாங்க. மனசு நிறைய சந்தோஷத்தோட புகிதாக்கு பாய் சொல்லிட்டு காஞ்சோ திரும்பவும் அவனோட வீடை தேடி கிளம்பிச்சு. கொஞ்ச தூரம் நடந்து நடந்து ஒரு நதிக்கரையோரமா வந்துச்சு. அந்த நதியை பார்த்ததும் தன்னோட நண்பர்கள் அவனுக்கு செஞ்சதெல்லாம் அவனுக்கு ஞாபகம் வந்தது. அவங்க கொடுத்த சின்ன சின்ன பரிசுகள், அவங்க அவனை சந்தோஷப்படுத்துறதுக்காக செஞ்ச விஷயங்கள் எல்லாமும் அதோட ஞாபகத்துக்கு வந்தது. காஞ்சோ தன்னோட முகத்தை அந்த நதியில பார்க்கும்போது ரொம்ப சோகமா வீடு தேடின களைப்போட இருந்தது அதோட முகம். வீடு இல்லாம என்ன பண்றதுன்னு தெரியாம கொஞ்ச நேரம் சோகமா அப்படியே உட்கார்ந்து இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா அங்க மழை பெய்ய ஆரம்பிச்சுது. மழை நின்னதும் காத்து எதிர்பக்கமா வீச ஆரம்பிச்சுது. காஞ்சோ அப்படியே யோசிச்சுட்டு நின்றுட்டே இருந்தது. திரும்பி பார்த்தா காஞ்சோக்கு அதோட பழைய வீடு கிடைக்கல. ஆனா அது புதுசா தனக்கான ஒரு வீடை தேடிக்கிச்சு. அந்த வீட்டில் அவனோட நண்பர்கள் கொடுத்த எல்லா சந்தோஷமும் நிறைஞ்சு இருந்தது. லொபிதா கொடுத்த ஃபோட்டோ, பெரோசா கொடுத்த பூ, புத்தகம், கதைகள், இசைன்னு அதோட நினைவுகள் அந்த வீடு முழுக்க நிறைஞ்சிருந்தது. வீடுங்கிறது ஒரு கட்டடம் மட்டும் இல்லை, அது நமக்கான ஞாபகங்களும் கூடன்றத ஞாபகப்படுத்துறது தான் இந்த கதை. இந்த கதையை எழுதின ஆசிரியரோட குறிப்பு பின்னட்டையில் இருக்கு. எது இந்த கதையை அவங்கள எழுத தூண்டிச்சுன்னு நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். My inspiration to create this book about being a home and rebuilding came from personal experiences. In the fall of 2017, Puerto Rico was struck by Hurricane Maria, and around the same time, Mexico City, where I live, was hit by a strong earthquake. So many were left homeless and had to rebuild from scratch. It made me think about how the feeling of longing for home is universal. It's a part of the immigrant experience. Those who leave their home countries behind and migrate elsewhere know this well. But even someone relocating to a new city or going to a new school can understand the journey of making a new home. This is also a story about finding ourselves. Sometimes things get complicated all of a sudden, and it can be difficult to see our path forward. It is important to sit with our complicated feelings and explore them. And it is okay to turn to friends and loved ones when we need help. Sometimes sadness decides to stay with us for a moment, but this doesn't mean it will be forever. You are loved and you are strong, and when you are ready, you will find your way. Written by எஸ்தலி மேசா. திரும்பவும் இன்னொரு புத்தகத்தோட வாசிக்கலாம் வாங்க பகுதியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.